இன்று நாம் புதிய ஒரு ஞான நூல், மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய, முக்திக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அருமையான நூலை நாம் இன்று துவங்க இருக்கின்றோம். கைவல்ய நவநீதம். இந்த பேரை கேட்டாலே ஒரு அருமையான ஒரு உணர்வு வருகிறது. அதனுடைய கைவல்ய நவநீதம் அப்படிங்கும் போதே ஒரு அழகான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த நூலை பற்றிய அறிமுகம், இந்த நூலை யார் இயற்றினார்கள், இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்துவிட்டு நாம் அதனுள் இருக்கக்கூடிய பாடல்களும் அதற்கான விளக்கங்களையும் நாம் பார்ப்போம். எந்த ஒரு நூலுக்குள் செல்வதற்கு முன்பு அந்த நூலுடைய தலைப்பு ரொம்ப முக்கியம். அந்த தலைப்பை வைத்துக்கொண்டே இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு அறிமுகமாக்கப்படுகிறது. கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற இந்த தலைப்பு, இது எதை குறிக்கின்றது, என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கைவல்யம் என்பது மோட்சம், முக்தி. நவநீதம் என்பது அறிவு, ஞானம், வெண்ணெய். நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப என்னது? வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இந்த நவநீதத்துக்கு உண்டு. திரட்சி, புதிதாக தயார், அதாவது திரட்சினா அது புதிதாக அதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. மோட்சத்திற்குண்டான அறிவு, மோட்சத்திற்குண்டான ஞானம். நவநீதம் என்பது புதிதாக, ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன. பல அர்த்தங்கள் இருக்கின்றன. கைவல்ய நவநீதம் அப்படிங்கிறது மோட்சத்திற்குண்டான ஞானம், மோட்சத்திற்குண்டான வழிகள், மோட்சத்தை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த கைவல்ய நவநீதத்தை, இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வரும் நமக்கு. இப்ப நம்ம ஜென்ரலா ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அதற்குள்ள என்ன சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்மளுடைய அறிவுக்கு புரியுது. அரசியல் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜூனியர் விகடன் அப்படின்னா அரசியல் சார்ந்து இருக்கும். ஆனந்த விகடன் அப்படின்றால் அதற்குள் வேறு சில சமயங்கள், வேறு சில அர்த்தங்கள் உள்ள சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா அந்த தலைப்பை வைத்தே நமக்கு சொல்ல முடியும். அதுபோல இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிறது மோட்சத்திற்கான அறிவு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போதே இதனில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? மோட்சம் சார்ந்த, அதை எவ்வாறு அடைவது, அதற்குண்டான வழிகள் என்ன, மோட்சம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இது போன்ற விஷயங்களை உள்ளுக்குள் அடங்கிய ஒரு நூல் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நாம் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்திருப்போம். நம்ம வந்திருக்கவங்க என்ன வகுப்பு, இதுக்குள்ள என்ன சொல்ல போறாங்கிறத போது உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னன்னு தெரியாம ஒரு 2-3 வகுப்பு போனதுக்கு அப்புறம் இவர் நமக்கு தெரியாத சப்ஜெக்ட் எதையோ ஒண்ணு சொல்றாரு, நம்ம இந்த சப்ஜெக்ட் எதிர்பார்த்து வரலையே அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் ஆரம்ப காலத்திலே நம்ம என்ன சொல்லிடுறோம், நீங்க வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த வகுப்புக்கு புதிதாகவோ ஏற்கனவே வகுப்பு கலந்துகிட்டு இருக்கவங்களோ எல்லாருமே இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பின் மூலியமாக நாம் நமக்குள்ளே ஞானத்திற்குண்டான முன்னேற்றத்தை அடைவதற்காக, மோட்சத்தை அடைவதற்காக, பிறவியில்லா பெருநிலையை அடைவதற்காக, வாழ்க்கையின் லட்சியத்தை உணர்வதற்காக, அந்த பாதையிலே முன்னேறி செல்வதற்குண்டான ஒரு முயற்சியாக இந்த வகுப்புக்குள் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? சேர்ந்திருக்கிறோம். ஏன் நாம எல்லாருமே இந்த வகுப்புக்கு வரோம்னா, ஒரு அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கணும்னா இப்ப நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. 12th பாஸ் ஆயிருக்கணும், இவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும், இவ்வளவுலாம் இருந்தாதான் நீங்க மெடிக்கல் எக்ஸாமுக்குள்ள போக முடியும். அப்படிங்கிறது போல இந்த மாதிரியான ஆன்மீகம், ஞானம், ஆன்மீகத்துல இப்ப ஞானம் சார்ந்த, அதுலயும் வேதாந்த நூட்கள்,
அதை படிக்கிறதுக்கு, அது சார்ந்த கருத்துக்களை கேட்பதற்கு என்ன தகுதி அப்படின்னு நமக்குள்ள நம்ம திரும்பி பார்க்கும்போது பேசிக்கா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே துன்பத்தை நல்லா டேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க தான் தகுதியானவர். வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையானது எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த சுகத்திலே விழுகின்றேன் கொஞ்ச நாட்கள், மீண்டும் அதிலிருந்து விடுபட்டு துக்கத்திலே விழுகின்றேன், திருப்பி துக்கத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், திருப்பி கொஞ்ச நாள் விடுபட்டு திருப்பி சுகத்துல வரேன். இந்த சுக துக்கம் மாறி 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 எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுல அனுபவித்து அனுபவித்து நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை, எதற்காக வாழ்கிறேன் என்று தெரியவில்லை, எங்கு செல்கிறேன் என்று தெரியவில்லை, என்ன நடக்கிறது எனக்குள்ளே எனக்கு வெளியே அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் அடிப்படையாக நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த வகுப்புக்கு தகுதியானவர்கள். வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமா வாழ்ந்தாலே போதும், இந்த அறிவுகள்லாம் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஆழமா வாழ்றதுன்னா என்ன? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துருந்துச்சுனாலே நீங்க ஆழமா வாழ்றீங்கன்னு அர்த்தம். துக்கத்தை படுறீங்கனாலே என்ன அர்த்தம்னா நீங்க ஆழமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையில சுகமா இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரியான ஞானத்துக்கு வர தேவையில்லை. அவங்க இன்னும் சுகத்தை அடைவதற்குண்டான எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சுக துக்கம் ரெண்டு மாறி மாறி வந்து என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நாம திணறிக் கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே எங்கு எதை நோக்கி போவது, எது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையே பார்த்தோம்னு வச்சுங்களேன், எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு அறிவே இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பர்பஸ் ஆஃப் லைஃப், நாம் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறது பிறக்கும் போது நமக்கு தெரியறதில்ல, வளரும் போதும் நமக்கு தெரியறதில்ல, வாழ்க்கை வாழும் போதும் ஒரு முழுமையாக இதுதான் வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. அப்ப வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு வழிகாட்டக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சாஸ்திரங்களும் நம்மளுடைய ஞான நூல்களும் மகான்களும் தான். ஒரு மனித ஜீவன், அதாவது நம்மளாம் ஜீவர்கள், மனிதர்கள், நாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம், எதை நோக்கி செல்லுகின்றோம், எதை அடைய வேண்டும் என்ற வழிகாட்டக்கூடியதாக இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறார். அததான் சொல்லுவாங்க புருஷார்த்தம், தர்மார்த்த, காம, மோட்சம். நம்மளுடைய வாழ்க்கையோட அடிப்படை தேவைகளை நாம் முதலில் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தாலே நமக்கு அதுக்கடுத்து ஆசைகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக மனிதன் என்ன பண்றான்? மீண்டும் வாழ ஆரம்பிக்கின்றான். அப்ப மீண்டும் மீண்டும் வாழும் போது அதுல ஒரு தர்ம சிந்தனையோடு என்ன செயல் செய்தால் என்ன பலன் கிடைக்கும், என்னென்ன செயல் செய்தால் புண்ணியங்களை சேர்க்க முடியும், புண்ணியங்களை சேர்த்தால் இன்னும் சுகத்தை அடைய முடியுமா, நம்மளுடைய எல்லா வாழ்க்கையோடைய ஒரு முன்னெடுப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சுகத்தை அடைவதற்காகத்தான் நம்ம முன்னெடுப்போம். யாரும் துக்கத்தை விரும்புறது கிடையாது, எல்லாருமே சுகத்தை தான் விரும்புறோம். ஆனா அந்த சுகம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்து நம்மள இருந்து பிடுங்கப்படுகிறது, அல்லது நம்ம அந்த சுகத்தை இழந்து விடுகின்றோம். அப்ப நிலையான சுகம் நமக்குள்ளே கிடைக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. சுகம் அப்பொழுது வந்து நம் முன்னே இருந்து விட்டு நமக்கு ஒரு சின்ன அனுபவத்தை கொடுத்து விட்டு சென்று விடுகிறது. ஆனால் நமக்குள்ள தொடர்ந்து ஒரு சுகமான ஒரு உணர்விலே இருக்க வேண்டும் என்றும், அந்த சுகமான உணர்வு நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கின்றோம். அந்த அனுபவத்தை எப்படி ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் ஐஸ்கிரீம் மேல ஒரு ஆசை வந்து அதை நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு நம்ம விரும்புவது போல, நம்மளுடைய சுபாவத்திலே நாம் சுகமான ஒரு தன்மையை கொண்டிருப்பவர்கள். ஆனால் அந்த சுகத்தன்மையிலிருந்து விடுபட்டு ஒரு துக்கம் என்ற இல்லாத ஒன்றுக்குள் நுழைந்து மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதனால நாம் என்ன பண்றோம்? நாம் நம் தாயை தேடுவது போல, ஒரு குழந்தை தாயை தேடுவது போல, நாம் நம்மளுடைய இயல்பான நம்மளுடைய சுபாவ சுகத்தை தேடுகின்றோம், நம்மளுடைய சொரூப சுகத்தை தேடுகின்றோம். அப்ப அந்த சொரூப சுகத்தை தேடுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து, அதற்கு பின் குடும்பம், அதற்கு பின் படிப்பு அல்லது மிக வேலைகள், பணம், சம்பாத்தியம், பேர், புகழ் போன்ற உடல் சார்ந்த சுகங்கள் அனைத்தையும் நாம் எதற்காக செயல்படுகிறோம் என்றால் நம்மளுடைய உண்மையான சொரூப சுகத்தை உணர்வதற்காக. ஆனால் அதைத்தான் உணர்கிறோம் என்று தெரியாமல் அதையெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நமக்கு அப்போது கிடைக்கின்ற ஒரு டெம்பரவரியான ஒரு சுகத்தை அனுபவித்து இதுதான் நிஜம் என்று நினைத்து கொண்டு அதன் பின்னே மீண்டும் செல்கின்றோம். ஆனால் அது நம்மிடம் இருந்து பறிக்கப்படுகிறது அல்லது காணாமல் போகிறது. அப்ப நம்மளுடைய எல்லா செயல்களுமே பார்த்தோம்னா ஒரு முழுமையான நிலையான சுகத்தை நோக்கி செல்கின்றது. ஆனால் அந்த சுகம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதிலே கிடைக்கும் என்று நமக்கு வழிகாட்டுவதற்கு சரியான நபர்கள் இல்லாததினால் நாம் வாழ்க்கை போன போக்கிலே, நாம் தெரிந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நம்மளை சுத்தி என்ன பண்றாங்க? எப்ப ஆன்மீகத்துக்கு போ, கடவுளை கும்பிடு, இறைவனை கும்பிடு, ஞானம்னு ஒண்ணு இருக்குது, ஏதோ மோட்சம்னு சொல்றாங்க,
இதுதான் உன்னுடைய துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி. இந்த மாதிரி பல பேர் பல விஷயங்கள் சொல்லியும், சிறு வயதுல இருந்து நாம கேள்விப்பட்ட அந்த புராணங்கள், கதைகள், பல விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், நம் வாழ்க்கையில நாம் படக்கூடிய துன்பங்கள், இவையெல்லாம் சேர்த்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பல கருத்துக்களை நாம் என்ன பண்றோம், உள்வாங்கிக் கொள்கின்றோம். அப்ப என்ன தெரிய வருது நமக்கு, ஓ முக்தி அடையணும் போல இருக்கு, மோட்சம் அடையணும் போல இருக்கு, ஞானம் அடையணும் போல இருக்கு, இதுதான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு, அந்த கருத்துக்களில் இன்னமும் அது அனுபவம் முழுமை பெறாமல், அந்த கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா, எதை நோக்கி எப்படி போறதுன்னு இருக்கிற அந்த பிக்கல் புடுங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருப்பவர்கள் தான் இந்த வகுப்பிற்கு வருவதற்கான ஒரு தகுதியானவர்கள். அப்ப நீங்கள் எல்லாம் உங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அடிப்படையில நீங்களாம் என்னது, இந்த கிளாஸுக்கு எக்ஸாம் பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ். ஏன்னா இதுல அந்த ஆச்சாரியார் சொல்லுவாரு ரொம்ப அழகா, இந்த 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 புத்தகத்தை யாருக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா அதை சொல்லுவாரு. சோ அப்ப நாம் அனைவருமே அடிப்படையில் மனிதனாக பிறந்திருப்பதினாலும் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதினாலுமே இந்த நூலை கேட்பதற்கும் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞான சத்தியங்களை உள்வாங்குவதற்கும் தகுதியானவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் இப்பொழுது உட்கார்ந்து இந்த தகவல்களையோ இந்த ஞானத்தையோ பகிர்ந்து கொள்ள முடியாது. நீங்களும் என்னை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்க மாட்டார் இறைசக்தி. நானும் உங்களிடம் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் நமக்கு இது இன்றைக்கு இது கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது, இதை நாம் கேட்க வேண்டும் என்று இருக்கின்றது. இதை கேட்டு என் வாழ்க்கையில் நான் அடுத்த நிலைக்கோ அல்லது முன்னேற்றத்தை அடைவதற்கோ ஏதோ ஒரு முயற்சி எனக்குள் இது நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனால் நாம் இன்று என்ன பண்ணிட்டு இருக்கோம், சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு மேல இருக்கக்கூடிய இறைசக்தியோட தீர்மானம். அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த வகுப்பை சின்சியரா உள்வாங்க வேண்டும். டெடிகேட்டடா இந்த வகுப்பு போகும் பொழுது சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும். உள்ள வாங்க வாங்க வாங்க, அது உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை. சொல்ற விஷயங்களை பொறுமையா உங்களுடைய கான்சியஸா விழிப்புணர்வோடு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் போதும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் இந்த ஞான நூலு படித்து இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாமா என்றால் தெரிந்து கொள்ளலாம். கைவல்ய நவநீதம், மோட்சத்திற்கான ஞானம் அப்படிங்கிறது தான் இந்த நூல். இந்த நூலை நாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகின்றோம். முதல்ல இந்த நூலை இயற்றியவர் யார், அவருடைய இந்த நூல் ஆசிரியர் யார், அவரை பற்றிய ஒரு சில அறிமுகத்தை தெரிந்து கொள்வோம். ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் என்று மிகப்பெரிய ஒரு மகான், கும்பகோணம் அருகே மயிலாடுதுறை பக்கத்திலே நன்னீலம் என்ற ஒரு இடத்திலே வாழ்ந்து வந்திருக்கின்றார். சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவரை 571 குரு பூஜைகள் நடந்திருக்கின்றன. 571 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து சமாதி ஆகி சென்றிருக்கின்றார். அவருடைய சமாதி இன்னமும் நன்னீலம் அருகே இருக்கின்றது. இதுல ஒரு ஆச்சரியம்னா, இவருடைய குரு, அவருடைய பேர் என்னன்னா நாராயண தேசிகர். குருவுக்கும் சீடருக்கும் ஒரே இடத்தில் சமாதி. 2 சமாதிகளும் 2 ஜீவ சமாதிகளும் ஒரே இடத்துல இருக்கின்றது. 2 பேரும் வைகாசி விசாகம் என்ற அந்த நட்சத்திரத்திலே அதே நாட்கள்ல சமாதி ஆகி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம். குருவும் சமாதியானது அதே நட்சத்திரம், அதே மாசம். சீடனும் அதே மாசம் அதே நட்சத்திரத்துல சமாதி ஆகியிருக்கிறார்கள். ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் தன்னுடைய குருவிடம் இருந்து கற்று தேர்ந்து உணர்ந்த அந்த மெஞ்ஞானத்தை தமிழிலே மிக அருமையாக பாடல்களாக வகுத்து கொடுத்ததுதான் இந்த கைவல்ய நவநீதம். நம்ம பல நூல்கள் சான்ஸ்கிரிட்ல இருந்து அதுல இருந்து தமிழ்ல நாம மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புக்கு உண்டான விளக்க உரை, பொழிப்புரை என்று பல விஷயங்களை பார்ப்பது உண்டு. ஆனால் தமிழிலே மூல நூல், இதோட பேஸ் தமிழ்ல தான் இருக்குது. ஆனால் தமிழ்ல இருந்து ஜெர்மனுக்கு, இங்கிலீஷ்க்கு, சான்ஸ்கிரிட்டுக்கு, இன்னும் பல வகையான லாங்குவேஜுக்கு தமிழ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மெய்ஞான நூல் தான் இது. இதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இந்த வேதாந்த நூல் இது. வேதாந்தம் படிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த கைவல்ய நவநீதம்ங்கிற இந்த விஷயத்த, இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அறிவை தெரிந்து கொண்டு அதை கடந்துதான் போயிருப்பார்கள். ஏன்னா
அவ்வளவு ஒரு சாரமான விஷயங்களை ரொம்ப எளிமையான தமிழ் நடையில இந்த இதுல நமக்கு கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் தமிழ்ல இப்படி ஒரு நூல் வந்திருக்கா என்றால் ஒரு ஆச்சரியமான விஷயம். தமிழ்ல ரொம்ப சிறிய வேதாந்த இந்த ஞானத்தை பற்றி நூல்கள் தான் இருக்கிறது. அதுல இது ஒரு முக்கியமான ஒரு நூலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த தாண்டவராய சுவாமிகள் அவருடைய பேர் தாண்டவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காலப்போக்கிலே தாண்டவராய, பின் அவர் தாண்டவராய சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டதாக செவிவழி செய்தி. இவர் கிரகஸ்தரா சன்னியாசியா அப்படிங்கிறது ஒரு முழுமையாக தெரியப்படவில்லை. சன்னியாசியாக இருந்திருந்தால் அவருடைய நாமமானது வேறொன்றாக இருக்கும். தீக்ஷா நாமம் என்று சொல்லக்கூடிய பேர் வேறாக இருந்திருக்கும். ஆனால் இது தீக்ஷா நாமம் அந்த மாதிரி இல்லாததுனால் இவர் கிரகஸ்தராக இருக்கக்கூடும் என்ற ஒரு செவிவெளி செய்தியாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. சரி, அவர் கிரகஸ்தரா சன்னியாசியாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அவர் என்ன சப்ஜெக்ட் உள்ள நமக்கு சொல்லியிருக்காரு, என்ன ஞானத்தை நமக்கு பகிர்ந்திருக்காருங்கிறது தான் முக்கியம். இருந்தாலும் ஆச்சாரியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக இந்த தகவல்களை எல்லாம் சொல்கிறோம். இவருடைய குருவானவர் நாராயண தேசிக சுவாமிகள். அவருக்கு குரு யாருன்னு பார்த்தோம்னா வித்யாரண்ய சுவாமிகள் என்று சொல்லப்படுகிறது. வித்யாரண்ய சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு மகான். சிருங்கேரி மடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிசங்கராச்சாரியாரால் இந்தியாவில் பாரதத்துல 4 இடத்துல பெரிய மடங்களை அவர் சீடர்களை உட்கார வச்சு இந்த சத்தியத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்துக்கும் கத்துக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு சமாதி அடைஞ்சிட்டார் கேதார்நாத்ல. அப்ப அவர் சிருங்கேரியில உருவாக்கின சாரதா பீடத்துல 1375 இருந்து 1380-84 இந்த காலகட்டத்துல 12வது பீடாதிபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா வித்யாரண்ய சுவாமிகள். அவருடைய இயற்பெயர் மாதவன் அப்படின்னு சொல்லப்படுது. மாதவாச்சாரியான்ற மாதிரி வருது. அந்த துவைத்தத்துக்கு உண்டான அந்த மாதவாச்சாரியார் கிடையாது, இவருடைய இயற்பெயர். வித்யாரண்யரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர்களுடைய சீடர்கள் ஆகிய நாராயண தேசிகரும் தாண்டவராய சுவாமிகளை பத்தியும் அவங்களோட கொடுத்த டெப்த் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். 1280வது வருடத்திலே பிறந்து, அந்த காலகட்டத்திலே பிறந்து 1390வது காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு வித்யாரண்ய சுவாமிகள். இவர் விஜயநகர பேரரசுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா. ஹரிகர ராய, புக்கராய என்ற மிகப்பெரிய மன்னர்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைடாகவும் இருந்து அந்த பேரரசை நிறுவியவர். அப்பெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு 700-800 இயர்ஸ் பேக்லாம் இந்த இஸ்லாம் அவங்களுடைய முஸ்லீம் இன்வேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து மீண்டும் நாட்டை திரும்பி எடுப்பதற்குண்டான அந்த போரும் அதற்குண்டான வழிகாட்டியுமாக இருந்து அந்த ராஜாக்கள் அந்த எம்பரரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு கைடா இருந்திருக்காரு இந்த வித்யாரண்ய சுவாமிகள். இவர் அவங்களுடைய அரசவையில் ஒரு அமைச்சராக இருந்து பின்பு அதிலிருந்து வெளியே வேதாந்தம் இந்த ஞானத்துக்குள்ள இருந்து சிருங்கேரி பீடாதிபதியாக இருந்து இவ்வாறாக அவருடைய வாழ்க்கையானது சென்று கொண்டிருந்திருக்கு. இவருடைய பிரதரும் மிகப்பெரிய ஒரு வித்வான். பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேதாந்த நூலை எழுதினவர் தான். இன்னைக்கு எல்லாருமே படிப்பாங்க, பஞ்சதசி படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும். அதை எழுதினவர் வித்யாரண்ய சுவாமிகள், மிகப்பெரிய ஒரு ஞான மகான். அவர் கூட இந்த நாராயண தேசிகர் என்பவர் இங்க இருந்து அங்க போய் அவரோட தங்கி படித்து அவருடைய வழிகாட்டுதல்ல சீடனாக இருந்து தீட்சை பெற்று அந்த ஞானத்தை பெற்று பின்பு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப நன்னீளத்திலே வாழ்ந்து இங்க திருப்பி என்ன பண்ணிருக்காரு, இங்க வாழ்ந்திருக்காரு. இங்க வாழும் பொழுதுதான் தாண்டவராய சுவாமிகள் சீடனாக இருந்து அவர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை உள்வாங்கி அவர் சமாதியானதுக்கு பின்பு கரெக்டாக 1 வருடங்கள் கழித்து அவருடைய குரு பூஜையாக இருக்கும் போது இவருக்குள்ளே இந்த குருவுக்கு நாம என்ன செய்ய போறோம், அவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம், நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காருங்கும் போது என்ன எனக்கிட்ட பெறப்பட்டாயோ அந்த ஞானத்தை தமிழிலே நீ எழுதி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு விஷன் குரு இவருக்கே ஒரு அசிரதி மாதிரி இவருக்குள்ள ஒரு இந்த உணர்வு ஏற்பட்டு அதன் பின் இவராக அந்த அவருடைய குரு சமாதியான 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இவரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கைவல்ய நவநீதம். சோ மொத்த இந்த வேதாந்த சாரத்தையும் என்ன அந்த ஞானம் இருக்கின்றதோ அந்த ஞானத்தை மொத்தத்தையும் தமிழ்ல மிக எளிமையாக புரியும்படியாக எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். காலங்காலமாக அது தொடர்ந்து வருகின்றது. நிறைய பேர் இது என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கான விளக்க உரை எழுதியிருக்காங்க. இந்த விளக்க உரை எழுதியிருக்கவங்களும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 200-300 வருடத்திற்கு முன்பு இருந்தே நிறைய பேர் இதற்கு விளக்க உரை எழுதியிருக்காங்க.
ஆனா அதுல மிகவும் சிறப்பாக பார்த்தோம் என்று சொன்னோம்னா, இந்த பிறையாறு ஸ்ரீ அருணாச்சல சுவாமிகளும், அப்புறம் சச்சிதானந்த சுவாமிகள் மற்றும் பொன்னம்பல ஞான தேசிகர், மற்றும் அதுக்கப்புறம் வடிவேல் செட்டியார், அதுக்கப்புறம் கோவிந்த ஐயர், இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கான அந்த கைவல்ய நவநீதத்துக்கு விளக்க உரை கொடுத்து வந்திருக்காங்க ஒரு 200-250 வருடங்களாக. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரமணானந்த சரஸ்வதி அப்படின்றவர் மிக அழகா அதை எழுதியிருக்காரு. சோ இவ்வாறாக பல பேர் இதுக்கு விளக்க உரை கொடுத்திருக்காங்க. கோவிலூர் மட்டிலையும் அந்த பொன்னம்பல தேசிக சுவாமிகள் இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் விளக்க உரை எழுதியிருக்காங்க. பட் நம்ம இந்த மூல பாடலை எடுத்து அந்த பாடலுக்கு உண்டான அர்த்தத்தையும், அதற்கு மற்ற ஆச்சாரியர்கள் என்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போகின்றோம். சோ இந்த நூலானது ஞானத்தை பற்றி, நம்மை பற்றி, ஈஸ்வரனை பற்றி, ஜகத்தை பற்றி அனைத்தையும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மெய்ஞான நூலாக இருக்கும். சோ ஆச்சாரியரோட இதுதான். இப்ப இந்த நூலுக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நூல், அதாவது எந்த ஒரு நூலுக்குள்ள நாம எந்த ஒரு இந்த மாதிரியான வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இது யாருக்குன்னு சொல்லும் போது அதிகாரி யார், அனுபந்த சதுஷ்டயம்னு ஒரு விஷயம் பார்ப்போம். நாம அதிகாரி யாருக்கு இந்த நூல் சொல்லப்படுகின்றது, இந்த நூலிலே என்ன விஷயம் சொல்லப்படுகின்றது, இந்த நூலில் சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கும் அந்த அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம், இந்த நூலை படிப்பதினால் இதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்வதனால் என்ன பலன் இருக்கின்றது, இது 4 ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஸ்கூல் பசங்களுக்கு மேக்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். கணக்கு 7ன்னு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட புத்தகம் இது, உரையாசிரியர் யாரு, எந்த பதிப்பகம்னு போட்டிருப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஓஹோ இது சயின்ஸ் கிடையாது, இது சோசியல் சயின்ஸ் கிடையாது, இது 7வது படிக்கிறவங்களுக்கு உண்டான கணக்குக்கு உண்டான பாடங்கள் அதுல இருக்கிறது, இதை படித்தால் அவர்கள் மேக்ஸ்ல கொஞ்சம் புரிதல் வரும் அப்படிங்கிறது போல. இப்ப நம்ம இந்த கைவல்ய நவநீதங்கிற புத்தகத்துல யாருக்கு இந்த புத்தகம், எனக்கு, நாம், ஜீவர்களாகிய நமக்கு, இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விஷயத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், சரி இதெல்லாம் நான் கேட்கறதுனால எனக்கு என்ன பலன், இது எல்லாத்தையுமே ஒரே வார்த்தையில கொடுத்ததுதான் கைவல்ய நவநீதம், மோட்சத்திற்கான அறிவு, ஞானம். யார் மோட்சத்தை தேடணும், ஜீவர்களாகிய நமக்கு தானே மோட்சம் வேணும். செடி கொடி புல் பூச்சை புல் புழுவுக்கெல்லாம் என்னது, அதுக்கு மோட்சம் வேணும்னா அதுங்களுக்கு அது இறைவன் பார்த்துக்கிறார். ஆனா நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு ஜீவனாக இருக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு தான் என்னது தெளிவில்லாம இருக்கிறோம். அப்ப நம்மை தெளிவை நோக்கி போவதற்கு நமக்கு வேண்டும். அப்ப இவ்வாறாக இந்த அனுபந்த சதிஷ்டியத்தை அழகா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 7 பாடல்கள் அழகா நமக்கு சொல்றாரு குரு. மொத்தம் இது 287 பாடல்கள் மேல இருக்குங்க, 293 பாடல்கள் பக்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 7 பாடல்கள் பாயிரம் என்று சொல்றாரு, முன்னுரை. அடுத்து 101 பாடல்கள் தத்துவ விளக்க படலம் என்று சொல்லப்படுவது. அதற்கடுத்து 155 பாடல்கள் சந்தேக விளக்கப்படலாம். முதல் தத்துவத்தை சொல்லக்கூடியது, அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை விளக்கி கூறுவது அதற்கு அடுத்த படலமாக 2 சாப்டரா பிரிச்சிருக்காரு. மொத்தம் 290 சாங்ஸ் மேல இருக்குது, 2 சாப்டரா பிரிச்சிருக்காரு. இந்த 2 சாப்டரை பத்தி சொல்வதற்கு முன்னாடி ஒரு 7 பாடல் கொடுத்திருக்காரு, அதை பாயிரம் என்று சொல்லுகின்றோம். அந்த பாயிரத்திலே முன்னுரையை பற்றி கொடுக்கின்றார், அதுல இறைவணக்கத்தை கொடுக்கின்றார், குருவணக்கத்தை கொடுக்கின்றார். எல்லாத்தையும் சொல்லி இந்த இதுல என்ன சொல்ல போறேன், எதை பத்தி பேச போறேங்கிற இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா இந்த 7 பாடல்கள்ல கொடுத்துட்டு பிரார்த்தனை மங்களாச்சரணம் சொல்லுவோம், நம்ம மங்கள ஸ்லோகம்னு இறைவனை எல்லாம் வணங்கி அதற்கு பின் இதற்குள்ள போகிறார். இப்ப நம்மளுமே எந்த ஒரு இந்த மாதிரியான ஞானம், எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை இறைவனை கும்பிடுறது வழக்கம். ஏன்னா எந்த ஒரு தடையும் விடக்கூடாது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலே, எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சியிலே எந்த ஒரு பின்னமோ என்ன ஒரு தடையோ வந்திருக்க கூடாது. அதுபோல இந்த நூலை எழுதிய ஆச்சாரியார் இதை நான் எழுதி முடிக்கும் வரை எந்த ஒரு தடையும் வரக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்து சில பாடல்களை முதலில் ஆரம்பிப்பது. அதாவது 3 விதமான தடைகள் நமக்கு வருவதும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே, இருந்தாலும் மீண்டும் பார்ப்போம். நமக்குள்ளே நமக்கு இருந்து வரக்கூடிய தடைகள், நமக்கு வெளியே இருந்து வரக்கூடிய தடைகள், சூழ்நிலைகள் வெளியே இருந்து வரக்கூடிய தடைகள்,
இயற்கையிலிருந்து வரக்கூடிய தடைகள். இந்த 3 தடைகளின் மூலியமாக நாம் எடுத்துக்கொண்ட காரியம் தடைப்படும். ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தடைகள் நம்ம சொல்வது. இதை நம்ம படிக்க எடுக்கும் போதே எனக்கு இன்னைக்கு ஜுரமா இருக்குது, இன்னைக்கு எனக்கு ஃபீவரா இருக்குது, இன்னைக்கு எனக்கு தலைவலியா இருக்குது, நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்னால வர முடியாது, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்டா கூப்பிட்டுட்டாங்க, இல்ல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்குது, நான் வேணா உங்களுடைய யூடியூப்ல நான் கேட்டுக்கிறேனே, நேரா தான் வரணுமா, வீடியோ கண்டிப்பா ஆன் பண்ணி தான் தீரணுமா அப்படின்னு நமக்குள்ள மனத்தடைகள் பல விஷயங்கள் வரும். இந்த மாதிரி தடைகளுக்கெல்லாம் என்னது நம்மளுடைய தடை. இரண்டாவது சூழ்நிலைகள். நல்ல கிளாஸ்ல உட்காந்து கேட்கலான்னு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரெண்டு யாரோ வந்துருவாங்க, சொந்தக்காரங்க யாரோ வீட்டுக்கு வந்துருவாங்க, இல்ல ஏதாவது யாருக்கும் உடம்பு சரியில்லை, நம்ம அர்ஜென்டா போக வேண்டியதா இருக்கும், இல்ல அந்நேரத்துல தான் பெல் அடிப்பாங்க. அப்ப நம்ம இந்த வகுப்பை அட்டன் பண்ணி இதுல இருக்கக்கூடிய அறிவை உள்வாங்கிறதுக்கு சுத்தி நிறைய பொறுப்புகள், நிறைய தடைகள் வந்துடும். சோ அதுல இருந்து விலகணும். மூன்றாவது இயற்கை. திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் என்னோட வகுப்பு எடுக்கும்போது நிறைய தடவை நடந்திருக்கு. அப்ப திடீர்னு மழை அதிகமா பெய்யுது, ஏதோ ஒரு காரணம், இயற்கையினால் வரக்கூடிய தடைகள். அப்ப எந்த ஒரு தடையினாலும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியமானது முழுமை பெற வேண்டும். நாம் இன்று இந்த கைவல்ய நவநீதம் என்ற இந்த ஞானத்தை உள்வாங்குவது, இந்த பாடல்களை எல்லாம் படித்து அதற்கான அர்த்தங்களை புரிந்து கொண்டு இதை வாரம் வாரம் இந்த வகுப்பை எடுத்து செல்லும் போது கண்டிப்பாக 2-3 மாதங்கள், மினிமம் 3 மாதங்களுக்கு மேலாக இந்த வகுப்பு செல்லும். அப்ப இந்த 3 மாதங்களும் வாரந்தோறும் சனிக்கிழமை எப்பொழுதெல்லாம் வகுப்பு வைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கலந்து கொள்வதற்கு நான் வர வேண்டும். கலந்து கொண்டு அது சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி அது எனக்குள்ள புரிய வேண்டும். இதற்கு எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது என்று நாம் பகவானை என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணணுமா வேணாமா? அப்படி பிரார்த்தனை பண்ணக்கூடியதுதான் மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லுவது. பிரார்த்தனை பண்ணி எந்த தடையும் இல்லாம நாம இந்த செயல்களை முடிக்கணும் அப்படிங்கிறது. அது போலதான் இந்த ஆச்சாரியருமே இந்த நூலை எழுதுவதற்கு முன்பு மங்களாச்சரணம் பண்றாரு. பண்ணி அவர் இறைவனை நமஸ்கரித்து, குருவை நமஸ்கரித்து, என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் இருக்குங்கிறத நமக்கு எடுத்து சொல்ல போகிறார். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆழமாக பிரார்த்திக்க போகிறோம். என்னன்னா, சங்கல்பம் உங்களுக்கே எடுத்துங்க. இந்த வகுப்பு முடியும் வரை எனக்கு புரியுது, புரியல, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஆல்ரெடி ஞானி ஆயிருப்பீங்க. நமக்கு புரியலங்கிறதுனாலையும் தெரியலங்கிறதுனாலையும் இந்த மாதிரி வகுப்புக்கு வரோம். அதனால நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். அப்ப இந்த வகுப்பு முடியும் வரை நான் தொடருவேன். முதல் விஷயம். என்னால் முயன்ற முயற்சியை போட்டு அதை புரிந்து கொண்டு எனக்குள் தெளிவை பெறுவேன். இரண்டாவது விஷயம், இதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் நான் செல்ல வேண்டும். அதுக்கு இயற்கையினாலேயோ சூழ்நிலைகளாலேயோ எனக்குள்ளேயே உடல் மனசார்ந்த தடைகள் இல்லாமல் நான் இதை என்ன பண்ணும், இந்த ஞானத்தை உள்வாங்கிக் கொண்டு நான் மோட்சத்திற்கு உண்டான வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்று இறைவனை, உங்களுடைய இஷ்ட தெய்வமாகிய இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த வகுப்பிற்குள் நுழைய வேண்டும். சரிங்களா? சோ ஒரு நிமிடம் நம்ம கண்ணை மூடி உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்குங்க, உங்களோட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்குங்க. அதற்கு பின் நாம் இந்த பாடல்களுக்குள் நுழைவோம். நல்லது. நாம் இப்பொழுது கைவல்ய நவநீதம் என்ற அந்த நூலுக்குள் 1000 என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை 7 பாடல்கள் இருக்கிறது. அந்த 7 பாடல்களுக்கு உண்டான அர்த்தங்களையும் விளக்கத்தையும் நாம் பார்ப்போம். முதல் பாடல்
ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் அருளிய கைவல்ய நவநீதம் 1000. முதல்ல எடுத்த உடனே இறைவனான நிர்குண பிரம்மத்திற்கு நமஸ்காரம் செய்கின்றார். நிர்குண பிரம்மம், சர்க்குண பிரம்மம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உருவமற்று இருப்பாக எது இருக்கின்றதோ அனைத்தும் இயக்குகின்ற, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த இறை சக்தியைத்தான் நாம் நிர்குண பிரம்மம் என்று சொல்கின்றோம். நாம ரூபங்களாக, உருவங்களாக வெளிப்பட்டு தொழில்களை செய்யக்கூடிய அந்த இறை சக்தியை சர்க்குண பிரம்மம் என்று சொல்லுவோம். அப்ப நிர்குண பிரம்மம் என்பது உருவங்களுக்கு அப்பாற்பட்டு உருவமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆதார சத்தியமான அந்த தத்துவம். முதல்ல அந்த நிர்குண பிரம்மத்திற்கு நமஸ்காரம் பண்றாரு. இந்த பாடலை படிக்கும் போது அவர் அதுல சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்கள் இதை குறிக்கின்றன. அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. முதல் பாடல் உங்க எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். புத்தகம் இல்லாதவர்கள் புத்தகங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பாடலோடு சேர்ந்து நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த பாடலை படியுங்கள். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. பொன் நில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க 7 நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ரொம்ப அருமையான ஒரு பாடல். முதல் பாட்டிலே ஏகநாயகன் பதங்கள் போற்றி. ஏகநாயகன் என்றால் இருப்பது ஒருவரே. அந்த ஒருத்தரான அந்த இறை சக்தியை நான் வணங்குகின்றேன், போற்றுகின்றேன், அவர்களுடைய பாதங்களை பணிந்துகின்றேன். என்ன சொல்றாரு முதல் இதுல? பொன் நில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம். முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருமே இந்த 3 விஷயங்கள்ல கட்டுண்டு இருக்கிறோம். பொண்ணுன்னா என்னது? செல்வம், பணம், பேர், புகழ் போன்ற அனைத்து விதமான இந்த செல்வங்களை எல்லாம் பொன் என்று சொல்லுவோம். நிலம் என்றால் நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய சொத்துக்களாக இருக்கட்டும், அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய புத்திரர்கள், நம்மளுடைய வாரிசுகள். இந்த இடத்துல நிலம் என்று சொல்லும் பொழுது அந்த புத்திரர்களுக்கும் அந்த அர்த்தங்கள் கொடுக்கும். மூன்றாவது மாதர் என்பது காமம் சார்ந்த ஆசை. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இங்க மாதர்னு சொல்லும் போதே அதனுடைய உள்ள அர்த்தம் எதை குறிக்கிறது என்றால் காமம் சார்ந்த ஆசை. அப்ப செல்வம், உடைமைகள், சொத்துக்கள், புத்திரர்கள் அல்லது ஆசைகள், இந்த 3 ஆசைகளும் பொருந்தினர் உள்ளம். யாருக்கெல்லாம் இந்த 3 ஆசைகள் உள்ளத்துல இருக்குதோ அவங்களுக்கும். 2வது பொருந்தார் உள்ளம். யாருக்கெல்லாம் இந்த 3ம் இல்லையோ அவர்களுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த இறைவனை பற்றி, அந்த நிர்குண பிரம்ம இறைவனை எப்படி அவர் சொல்றாருன்னா, எங்க இருக்கிறார் இறைவன், எப்படிலாம் இருக்கிறார்னு சொல்லும் போது இந்த 3 ஆசைகளும் உட்பட்டு இருக்கக்கூடிய, அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சாதாரண ஜீவர்களுக்குள்ளும் இருக்கும். அதுதான் பொருந்தினர். இந்த 3 ஆசைகளும் யாருக்கு பொருந்துதோ, யாருக்குள்ள இருக்குதோ, யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளும் பொருந்தார் உள்ளம். இந்த 3 ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள் யார்? ஞான குருமார்கள், ஞானிகள், தன்னை உணர்ந்த ஜீவன் முக்தர்கள். அப்ப அவர்களுக்கு செல்வத்தையோ, இடத்தையோ, புத்திரர்களையோ, காமமோ அல்லது இந்த உலகம் சார்ந்த பந்தங்களோ, எந்த பந்தங்களும் அற்ற நிலையில் இருப்பவர். அதுதான் பொருந்தார் உள்ளம். பொன் நில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம். யாருக்கெல்லாம் இந்த 3 இருக்குதோ, யாருக்கெல்லாம் இந்த 3 இல்லையோ, இந்த 2 கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். அப்படி இந்த 2 பேர்களுக்கும் உள்ளத்துல, தனக்குள்ள, அந்தரத்தில்னா தன்னுடைய இதய
ஜீவ சாட்சி மாத்திரமாய் அப்படின்னா இந்த ஜீவனுக்கு எது சாட்சியாக இருக்கின்றதோ, ஜீவன் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு அறிமுக பாடல்கள் தான் பாக்குறதுனால இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அடுத்தடுத்த பாடல்கள் இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுக்கிறோம். இப்ப எனக்கு உயிர் முக்கியம், என்னோட உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம சிலப்ப அந்த உயிர் நம்ம சொல்றோம்ல நமக்குள்ள, அந்த உயிரை தான் ஜீவன் என்று நாம் இந்த இடத்துல ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜீவன் என்றால் நீங்க தான், அப்ப நான் தானே ஜீவன் சொன்னா நமக்கு ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. அதனாலதான் இந்த இடத்துல உயிர்ன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். உயிர் போய்விட்டால் அந்த என்னது தேகம் ஒன்னும் யூஸ் கிடையாது. அப்ப அந்த உயிருக்கு தான் மரியாதை. அப்ப அந்த ஜீவனுக்கு, இந்த உயிருக்கு எது சாட்சியாக இருக்குமோ, ஜீவனாகிய நான் எனக்கு எது சாட்சியாக இருக்குமோ, ஜீவன் என்றால் நீங்கள் தான், நான் என்று கூட சொல்லலாம். அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஜீவர்கள் தான். மீண்டும் மீண்டும் பெறப்படுக்கக்கூடிய தன்மையை கொண்ட அனைத்துமே ஜீவர்கள் தான். அப்ப ஜீவர்கள்லாம் வேற யாரும் இல்லை, நாம தான். அப்ப எனக்கு சாட்சி மாத்திரமாக யார் இருக்கிறது, இந்த ஜீவனுக்கு சாட்சியாக எது நிற்கின்றதோ அததான் சொல்ற. தன்னில் உள்ளம் பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளை கொண்ட ஜீவன்களுக்கும், மனித ஜீவன்களுக்கும், முக்தியை அடைந்த ஞான குருமார்களுக்கும் அவங்களுடைய உள்ளத்துல அந்த ஜீவனுக்கு எது சாட்சியாக இருக்குதோ அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஃபர்ஸ்ட் வருது. சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க 7 நிலம், இருக்கிற எல்லா நிலத்தை விட மிக உயர்ந்த நிலமான அந்த 7வது நிலம் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன வருது, அவற்றின் மேலாம், அந்த 7 நிலங்களை விட மிகவும் உயர்ந்த நிலமான அதிலும் மேலானது நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி. நன்னிலத்தில் வெளிப்பட்ட இருக்கின்ற ஏகநாயகன் இருக்கின்ற ஒரே நாயகனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன்னா இந்த இடத்துல படைக்கக்கூடிய கடவுளை எடுத்துக்கூடாது, பிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், சர்வசக்தியை. அந்த சச்சிதானந்தத்தை ஏகநாயகன் பதங்கள் போற்றி அந்த நிர்குண பிரம்மத்தை நான் வணங்குகின்றேன். இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, என் நிலங்களிலும் மிக்க 7 நிலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னும் ஆழமா அர்த்தம் பார்க்கணும்னா, இருக்கக்கூடிய எல்லா நிலங்களிலுமே உயர்ந்த நிலமாக இருக்கக்கூடியது. இதுல நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுவது உண்டு. இப்ப 7 நிலங்கள் எடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்ம இந்த பாரதத்துல எடுத்தோம்னா அயோத்தியா, மதுரா, அப்புறம் உஜ்ஜயினி, காசி, காஞ்சி, அப்படி இந்த மாதிரி நிறைய ஒரு 7 இடங்கள் நம்ம சொல்வது உண்டு. துவாரகா, இவதான் என்னது முக்கியமான இந்த பாரதத்துல இருக்க ஒரு புண்ணியமான நிலங்கள் அப்படின்னு. இன்னொரு 7 நிலங்கள்னு நம்ம வேற அர்த்தம் எடுத்துட்டாலும், கீழே இருந்து நம்ம பூர் புவ ஸ்வக தப ஜனக சத்தியலோகம் வரைக்கும் போனா அந்த 7வது லோகம் தான் இருக்கிறதுல என்னது பிரம்மலோகம், உயர்ந்த லோகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். நம்ம உடலுக்குள்ள சக்கரங்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை. அப்ப எல்லாத்திலும் 7வதாக இருக்கிறது உயர்ந்ததான அந்த நிலம். அப்ப இந்த இடத்துல என்ன குறிக்கிறது அப்படின்னா, இந்த நம்மளுடைய ஜீவன் நாம முதிர்ச்சி அடையக்கூடிய நிலைகள் 7 நிலைகள்ல நம்ம ஸ்டெப்பா முதிர்ச்சி அடைகின்றோம். அந்த 7வது நிலையை குறிக்கிறது, துரிய நிலையை குறிக்கின்றது இந்த இடத்துல. அதாவது அந்த 7 நிலைகள் என்ன அப்படின்னா, 7 நிலம் 7 பூமிகள் என்று சொல்வார்கள் வேதாந்தத்துல. ஃபர்ஸ்ட் சுபேச்சா, 2வது விசாரணா, 3வது சத்வபத்தி, அதுக்கப்புறம் 4வது அசம்சக்தி, 5வது பதார்த்த பாவனா, 6வது துரியம். அதாவது இல்ல, ஃபர்ஸ்ட் சுபேச்சா, 2வது விசாரணா, 3வது தனுமானசி, 4வது சத்வாபத்தி, 5வது அசம்சக்தி, அப்புறம் 6வது பதார்த்த பாவனா, 7வது துரியம் என்று 7 பூமிகள் இருக்கின்றன. இதுல நம்ம ஜீவர்கள் இந்த 7 ஸ்டேஜா நமக்குள்ள இந்த அனுபவங்கள் நடந்து வருகின்றன, மாற்றங்கள் நடந்து வருகின்றன. 7வது நிலைதான் இருக்கிறதுல உயர்ந்த நிலையான துரிய நிலை. 4வது, 5வது, 6வது, 7வது இந்த 4 நிலைகளுமே சித்த நிலைகள் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்னது, ஜீவன் முக்த நிலைகள். இந்த 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ், 6th, 7th ஸ்டேஜ் வந்துட்டாலே நீங்க ஆல்ரெடி என்னது பாஸ் மார்க்ல இருந்து நீங்க மேல ஃபெயில் கிடையாது, பாஸ் ஆயிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு பேக் டு பெவிலியன் கிடையாது. மீண்டும் பிறப்பெடுப்பதற்கான வாய்ப்புகள்
கிடையாதுன்ற அந்த நிலையை தொடர்றதுதான் இந்த 4 நிலைகள். எது எது? அந்த சத்வாபத்தி, பதார்த்த பாவனா, துரியம் என்று சொல்லக்கூடியது. இதை இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லுவோம். நாம இன்னொரு வார்த்தையிலும் சொல்லுவோம். சத்வாபத்திக்கு பிரம்ம வித்து, அதே அசம் சக்திக்கு பிரம்ம வரன் அப்படின்னு, மூன்றாவது வரியான், நான்காவது வரிஷ்டன் அப்படின்ற இந்த வார்த்தைகளையும் நம்ம சொல்லுவோம். இதை நீங்க அப்புறம் நான் எழுதிக்கிங்க. அப்புறமேட்டு டீட்டெயிலா நம்ம இது இப்பயே டீட்டெயிலா பார்க்க போறது கிடையாது. பட் இதோட நேமை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல இப்ப சுபேச்சா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், முதல்ல இந்த ஆன்மீகம்னா என்ன, இந்த ஆன்மீக ஞானம்னா என்ன, இதுல ஒரு விருப்பம் வருது இல்ல, ஸ்வ இச்சா. நமக்குள்ள மோட்சம் அடையணும், ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ள ஒரு ஆசைப்பட்டு இந்த சத்சங்கம் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கலான்னு ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா விசாரணா. இப்ப கேட்ட விஷயங்களை உள்வாங்கி நிறைய விஷயங்களை என்ன பண்றது, குருமார்கள் மூலியமாக, நிறைய சத்சங்கங்கள் மூலியமாக ஒரு குருவிடம் சென்று, அந்த குருவிட்ட இப்ப நம்ம எப்படி கிளாஸ் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி படித்து கேட்டு அந்த விஷயங்களை உள்வாங்கி நமக்குள்ள விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறது தான் ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா தனுமானசின். அப்படின்னா என்னன்னா தனுக்கரணம். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய வாசனைகள், இந்த வாசனைகள் எல்லாம் ஒர்க் பண்ணி அதனுடைய தன்மையை குறைப்பது, விசாரணை பண்ணி பண்ணி இந்த மனனம் என்று சொல்லுவார்கள். அத ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு ஸ்வ இச்சா, இந்த மாதிரி ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம மோட்சம் அடையணும், ஞானம் அடையணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது. அந்த முயற்சியின் பலனாக ஒரு குருமாரை சந்தித்து அவர் குருவிடம் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தை கேட்பது. இந்த மாதிரியான வகுப்புகள் மூலியமா இந்த ஞானத்தை கேட்கறதா ரெண்டாவது ஸ்டேஜ். அப்ப நம்ம எல்லாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நம்ம எல்லாம் விசாரணாங்கிற ஸ்டேஜ்ல இருந்து இந்த அறிவை உள்வாங்கிறது, சிரவணம். இந்த வேதாந்த ஞானத்தையோ இல்ல இறைவன் என்ன, நான் என்ன, உலகம் என்ன, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த உண்மையான சத்தியமான அறிவை உள்ள வாங்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ரெண்டாவது, விசாரணான்னு சொல்லுவோம். அதை உள்வாங்கினதுக்கு அப்புறம் நமக்குள்ளே நாம போட்டு மனனம் செய்யக்கூடியதுதான் மூன்றாவது. அந்த மனனம் செய்யும் பொழுதே நம்மளுடைய வாசனைகள், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய மனத்துல இருக்கக்கூடிய பலவிதமான பந்தங்களை விட்டு கொண்டே வருவது, தனுக்கரணம். அதாவது குறைந்து போவது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அப்படியே வாசனைகளை குறைத்து கொண்டே மெலிந்து போவதுதான், அதுக்குதான் தனுமானசின்ற ஒரு அர்த்தம். அப்ப நமக்குள்ள அது குறைந்து வருகிறது. அப்ப அது மனனம்ங்கிற இந்த ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் நிதித்தியாசம். அதான் நம்ம என்ன சொல்றோம், சத்வாபத்தி அப்படின்னு. சத்வாபத்தி தானே நாலாவது சத்வாபத்தி. இப்ப நாலாவதுங்கும் போதே நமக்கு இந்த அறிவு பெற்று இந்த ஞானம் உள்வாங்கி நமக்கு தெரிஞ்சிருது, ஓ இதுதான் நடக்க போகுது போல இருக்கு, இதுதான் பிரம்மம் போல் இருக்கு, யாரு ஜீவன், யாரு ஈஸ்வரன். இந்த அறிவு முழுமையான உள்ளுக்குள்ளே நிதித்தியாசனமாகி புரிந்து விடுகின்ற நிலை. அறிவாலே புரிந்து, ஓகே பிரம்மம், நம்ம சத்தியம் என்ன அப்படிங்கிற அந்த ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஆனா அந்த ட்ரூத் இன்னும் டீப்பா என்ன ஆகல, எஸ்டாப்ளிஷ் ஆகல. பட் ஆனா அந்த உள்ள புரிந்து அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாச்சு. புரியுதா இல்லைங்களா? அதை முழுமையாக புத்தியில புரிந்து அது இன்னமும் டீப்பா அதுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான நிலை தான் நான்காவது நிலை. அதுக்கப்புறம் ஐந்தாவது என்னன்னா சமாதி அனுபவங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்படுவது. அவர்கள் இந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டு அந்த பிரம்ம ஞானத்திலிருந்து வேணுங்கும் போது சமாதிக்கு சென்று மீண்டும் சமாதியிலிருந்து வெளியே அப்ப அந்த அனுபவங்களுக்குள்ளே உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய அந்த நிலைதான் பிரம்ம வித்து, அப்புறம் பிரம்ம வரன். இப்ப நான் சொன்னது பிரம்ம வரன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் பிரம்ம வரியான். இந்த நிலை என்னன்னா அந்த மகானானவர் குரு, அந்த ஞானியானவர் தன்னை மீறி, அதாவது பதார்த்த பாவனை எதை பார்க்கிறாரோ அந்த நேரத்துல அப்படியே சமாதியில விழுந்துருவார். ராமகிருஷ்ணர் அப்படிதான் இருந்ததா சொல்லப்படுவது உண்டு. அவருடைய வாழ்க்கையில திடீர்னு இருப்பார், திடீர்னு சமாதி ஆயிடுவார். திருப்பி அவர் தானா வெளியே வர முடியாது. அவர்களுடைய சீடர்கள் யார் மூலியமாகத்தான் அவர் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. அது மூலியமா அவர் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் கான்சியஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு முந்தின நிலை என்னன்னா சமாதிக்கு போவாங்க, அவங்களே மீண்டும் வெளியே வந்துடக்கூடிய நிலை. அதுக்கு அடுத்த நிலை என்னதுன்னா அவர்கள் சமாதியை அடைவதும் வெளியே வருவதும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாமல் தானா சுபாவமா நடக்கக்கூடியது. அந்த நிலையிலும் இருப்பாங்க, இந்த நிலையிலும் இருக்கக்கூடியவர். பரவாயில்ல. சதாசிவ பிரம்மேந்தர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் அடிக்கடி சமாதிக்கு போயிடுவாரு, திருப்பி வருவாரு. பல நேரத்துல சமாதிக்கு போயிட்டு வராமையும் போயிடுவார். இப்ப இந்த பிரம்ம வித்துக்கு அடுத்து பிரம்ம வரன்றவங்க தான் என்னன்னா
இந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டு மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது. இப்ப உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க, ஒரு நிறைய நூல்கள் எழுதி வச்சுட்டு போறாங்க, ஆனா அதே நேரத்துல சமாதி அனுபவம் பெற்று இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மகான்கள் பிரம்ம வித்துன்னு நான் சொன்னால ஃபர்ஸ்ட் சத்வாபத்தி, அவர்கள் தனக்குள்ள ஞானம் ஏற்பட்டிருக்கும். சம்டைம்ஸ் மற்றவங்களோட பகிர்ந்துக்க மாட்டாங்க, இல்ல பகிர்ந்துக்கக்கூடிய தன்மை இல்லாம தனியா தனக்குள்ளேயே அந்த ஏக ஞானத்துல என்ன பண்ணிடுவாங்க, இருந்துருவாங்க. மூன்றாவது இருக்கவங்க சித்த நிலையில மூணாவது இருக்கக்கூடிய அந்த பதார்த்த பாவனா பிரம்ம மரியான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையானது தான் எப்ப சமாதிக்கு போறோம், திருப்பி எப்ப வரோம்னு அவங்களுக்கே தெரியாது, ராமகிருஷ்ணர் போல. அதுக்கு அடுத்து துரியம் என்ற நிலை. இதுதான் ஏழாவது பிரம்ம வரிஷ்டன். ஒன்ஸ் அந்த சமாதிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா ரிட்டர்ன் வர்றதே இல்லை, அப்படியே கலந்து விடுவது. தாயுமான சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள், இது போன்ற பல பேர் மகான்கள் என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே சமாதிக்குள்ள போவாங்க, ரிட்டர்ன் வராம அந்த துரிய நிலையிலே கலந்து விடுவது. சோ இந்த மாதிரி 7 நிலைகள் 7 பூமிகள் என்று சொல்வார்கள். இந்த ஞானத்திலே பயணம் செய்யும் போது இந்த 7 நிலைகள், அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலமானது. அந்த நிலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்னா, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு லேண்டை நம்ம அங்க சொல்ல கிடையாது. அவர் அப்படி சொன்னாலுமே இந்த 7 இடங்களை காட்டிலும் நன்னிலம் என்று சொல்லக்கூடிய அவருடைய குரு வாழ்ந்த அவர் இருந்த அந்த இடம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அதான் என்னது, எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அப்படிங்கிறது அவர் வாழ்ந்த இடம். இந்த 7 இந்த அயோத்தியா, மதுரா, காஞ்சி, காசி, துவாரகா, உஜ்ஜைன் போன்ற இந்த 7 இடத்தை விட உயர்ந்த இடமாக இருப்பது என்னுடைய குருநாதர் வாழ்ந்த நன்னிலம் என்ற இந்த இடம் சிறந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஆனால் அது அர்த்தம் மிகவும் கீழான அர்த்தம். உண்மையான நாம புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் என்னன்னா, இது ஏன்னா நிர்குண பிரம்மத்தை பத்தி சொல்றதுனால இந்த 7 நிலைகளான இந்த 7வது நிலையான இந்த துரிய நிலையை விட அதை விட மேலானது எதுனா நன்னிலம். நன்னிலம் என்றால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த மோட்சத்திற்குண்டான அந்த உயர்ந்த நிலையை சொல்வது. இருக்கிற நிலையிலே நல்ல நிலை, உயர்ந்த நிலை எதுவோ அந்த நிலையைத்தான் நன்னிலம் என்று சொல்வது. அந்த நிலையில் இருக்கின்ற ஏக நாயகன் போற்றி, ஏக நாயகன் பதங்கள் போற்றி, ஒரே சொரூபமாக ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரமாக சச்சிதானந்த சொரூபமாக பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் பத்ம பாதங்களை நான் வணங்குகின்றேன். அவருடைய பாதங்களை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது முதல் நமஸ்காரம். இறைவனுக்கு நமஸ்காரம் பண்றார், நிர்குண பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்றார். புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? எடுத்த உடனே கடவுள் அந்த அருவ ரூபமாக இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த கைவல்ய நவனியத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில், அந்தரம்னா உள்ளுக்குள்ளே, இதய ஆகாசம் சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இந்த ஜீவனுக்கு எது சாட்சியாக இருக்கின்றதோ அது எதுவென்றால் இந்த 7 நிலைகளிலும் மேலான நிலையான 7ஆம் நிலை, அவற்றுக்கும் மேலானது துரியத்திற்கும் மேலான அந்த நன்னிலமாக இருக்கின்ற இந்த ஏக நாயகனான இந்த பிரம்மத்தை நான் வணங்குகின்றேன், போற்றுகின்றேன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். பொன் மண் பெண் முதலியவற்றின் மேல் ஆசையுடைய அஞ்ஞானிகள், நிராசையுடைய ஞானிகள் ஆகிய இவர்தம் உள்ளங்களில் ஆகாயத்தைப் போல சாட்சி மாத்திரமாக விளங்கும் ஞான பூமிகளில் சிறந்ததான துரியாதீத்த பூமியில் ஒன்றாகவும் சர்வ சாட்சியாகவும் விளங்குகின்ற பிரம்மத்தை போற்றி வணங்குவோம். இதுதான் அர்த்தம். இதுதான் முதல் பாடலுக்கான அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நிர்குண பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்றாரு, கடவுள் வாழ்த்து நம்ம எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி. அடுத்து சர்க்குண பிரம்மம், சர்க்குண பிரம்மத்திற்கு உண்டான நமஸ்காரம் பண்ண போறார். 2வது பாடலை பார்ப்போம். ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்க. ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே.
ஈன்று அழித்து அழிக்கும் அப்படின்னா என்னது? ஈன்றுனா என்னது? மாடு இன்னைக்கு கன்று ஈன்றுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னது? கிரியேட், உருவாக்குதல். ஈன்று அழித்து அழிக்கும் அப்படின்னா என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்து அழித்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அழித்துனா கொடுத்தல், மெயின்டைன் பண்றது. அழித்துனா அழிக்கிறது, என்னது? இல்லாமல் செய்வது. அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களை செய்கைக்கு அப்படின்னு வருது இல்ல? அப்ப படைத்து காத்து அழிக்கின்ற இந்த செய்கைக்கு யார் ஓனர்ஸ்? ஏதுவாம் அந்த செய்கைகளை செய்யக்கூடிய, செய்கைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அயனாய், அயன் அப்படின்னா பிரம்மன், மாலாய் அப்படின்னா விஷ்ணு நாராயணன், ஆன்ற ஈசனுமாயினா சிறந்த ஈசனும்னா ருத்ரன். அப்ப படைக்கிற, காக்கிற, அழிக்கின்ற இந்த 3 தெய்வங்களை இங்க என்ன பண்றாரு? நாம ரூபங்கள், உருவங்களிலே வெளிப்பட்ட இந்த தெய்வங்களுக்கு இங்க நமஸ்காரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப முன்னாடி சொன்னது என்னது? அரூபம், உருவமற்ற இறைவனுக்கு. இப்ப என்ன பண்றாரு? உருவத்திலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பண்றாரு? நமஸ்காரம் பண்றாரு. இப்ப உருவத்துல இறைவன் இருக்கானா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பின்னாடி ஆன்சர்ஸ் வரும். எடுத்தவொன்னே என்ன சொல்றாரு? என்னை படைத்த, என்னை காத்த, என்னை அழிக்கிற இந்த 3 செயல்களையும், இன்று 3 தொழில்களையும் செய்யக்கூடிய இறைவனாக யார் இருக்கின்றாரோ அந்த பிரம்மனையும், விஷ்ணுவையும், அந்த நாராயணனையும், இந்த ருத்ரனையும், ஈசனையும் நான் என்ன பண்றேன்? ஆன்ற ஈசனுமாய் இந்த 3ஆகவும் இருக்கக்கூடிய தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். அனந்த மூர்த்தினா என்னது? வேற என்னென்ன முகூர்த்தங்க, என்னென்ன மூர்த்தியுமா இருக்கக்கூடிய, எல்லா மூர்த்தியுமா இருக்கக்கூடிய எவ்வளவோ அவதாரங்கள் இருக்குது. எவ்வளவோ மூர்த்திகளாக வெளிப்பட்டிருக்காரு. வீரபத்ரர் வராரு, காலபைரவரா வராரு, நாராயணன் பல அவதாரங்களை எடுக்கிறாரு. இந்த மாதிரி வெவ்வேறு மூர்த்திகளாக, வெவ்வேறு தேவர்களாக எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்காரோ எல்லா மூர்த்தியுமாய் வெளிப்பட்டிருக்கக்கூடிய யாரு பிரம்மனாகவும், யார் நாராயணனாகவும், யார் ஈசனாகவும், இந்த 3 பேரும் இல்லாமல் வேறு என்னென்ன உருவங்களிலோ நாமங்களிலோ வெளிப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் இருக்கின்ற பூன்ற முத்தனுமாய் இன்ப, பூன்ற முத்தனும் ஆய் இன்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூன்றன்னா பூரணமாக, பூரணத்துவத்தை அடைந்த, முழுமைத்தன்மையை அடைந்த, முத்தனுமா என்னது? முக்தியை அடைந்த, இன்பமும் அப்படின்னா என்னது? ஆனந்த சொரூபமாக எப்பொழுதும் இருப்பது. அப்ப சச்சிதானந்த சொரூபம் சொல்றோம்ல, இருப்பாக, அறிவாக, ஆனந்தமாக இருக்கக்கூடிய, அததான் என்னது? பூண்டவன முழுமையான ஞான சொரூபமாக, முக்தியை, முக்தனாக, ஆனந்தமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை அப்படிங்கிறது அர்த்தம் இங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றா? புணரி, இன்ப புணரி, ஆதவன் ஆய் நாளும். புணரி என்றால் என்னன்னா, ஆதவன் என்றால் என்னன்னா சூரியன் என்ற அர்த்தம். அப்ப ஆதவனாய் நாளும், தினமும் சூரியன் எப்படி பிரகாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது போல ஞான பிரகாசத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறத அப்படின்னா, ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எப்பொழுதும் சூரியன் இருக்கிறதுனாலேயே செடிகள் வளர்கிறது. நம்ம எல்லாம் என்னது? ஆக்சிஜன், பல விஷயங்கள் நம்ம என்னது? உயிர் சக்தி பெறுகின்றோம். இந்த மொத்த இயக்கத்துக்கும் ஆதாரம் என்னது? சூரியன் தான். அது இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒரு கிரியேஷனும் ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு போவே முடியாது. ஆனா அது எதுவும் டைரக்டா பண்ணல, அது அதுவா இருக்குது. அதனுடைய ஒளிக்கிரணங்களை வைத்துக்கொண்டே அனைத்தும் மாற்றத்துக்கு உட்படுகின்றது. அதுபோல அது என்னாலும் ஒரு நாளாச்சு சூரியன் நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. அது போல ஆதவனாய் நாளும் தோன்றிய, எப்பொழுதும் முக்காலத்திலும், விமலம் அப்படின்னா மலங்கள் அற்ற, மலம் என்றால் அழுக்கானது, விமலம் என்றால் அழுக்கற்ற, தூய்மையான, பரிசுத்தமான. அப்ப தோன்றிய விமல போத சொரூபத்தை, போதம்னா அறிவு, தூய்மையான ஞானமான அந்த அறிவு சொரூபத்தை பணிகின்றேனே. இப்ப 2வது சர்க்குண பிரம்மத்துக்கான இந்த இறைவனுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றார். எப்படி பண்றாரு? படைத்து காத்து அழிக்கின்ற பிரம்மனாக, விஷ்ணுவாக, நாராயணனாக, ஈசனாக, ருத்ரனாக மற்றும் அனந்த மூர்த்தியாக, அனைத்து தேவதைகளாக, தேவிகளாக எவ்வாறெல்லாம் வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை, அந்த இறை சக்தியை
அந்த இறை சக்தி எப்படிப்பட்டதுங்கிறாரு? பூரணமாக இருக்கக்கூடியது, முக்த தன்மையில் இருக்கக்கூடியது, அறிவு சொரூபமாக இருக்கக்கூடியது, ஆனந்த தன்மையில் இருக்கக்கூடியது, என்னாலும் ஞான சொரூபமாக ஞான அறிவு சொரூபத்தை விளங்கி கொண்டே இருப்பது, மாசற்றது. அந்த அறிவு சொரூபத்தை நான் என்ன பண்றேன்? வணங்குகின்றேன். இப்ப நிர்குண பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு, அடுத்து சர்க்குண பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. 2 பேருக்கு நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் இன்னும் உள்ளுக்குள்ள போவே இல்லை. நம்ம என்ன பண்றோம் ஸ்டார்டிங். ஏன்னா இதெல்லாம் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம். அவர் இந்த பாடல்ல அவருடைய ஸ்டாண்ட நமக்கு கிளியரா சொல்றாரு. நிர்குண பிரம்மம் ஒண்ணு இருக்கு, சர்க்குண பிரம்மம். அதேதான் சர்க்குண பிரம்மமா வெளிப்பட்டு இருக்குது. மேல இருந்து கீழே ஸ்டெப்பா வர்றாரு. நிர்குண பிரம்மத்துல இருந்து அடுத்து சர்க்குண பிரம்மம் வந்தாரா, அடுத்து என்ன பண்ண போறாருன்னா குரு வந்தனம். அவருடைய குருவுக்கு வந்தனம் பண்ண போறார். அவருடைய குரு அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய குருவினால அவருக்கு எப்படி அனுபவம் கிடைச்சது, அதான் நம்ம சொல்லுவோம். எடுத்தோன்னே இறைவனை கும்பிடுவோம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுவோம், அடுத்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய யாரு நமக்கு இருக்காங்களோ அவங்களை கும்பிடுவது போல. இப்ப தாண்டவராய சுவாமிகள் என்ன பண்றாருன்னா குரு வந்தனத்தை குருவுக்கு நமஸ்காரம் பண்றார். அது என்ன பாடல்னு பார்ப்போம். 3வது பாடல். எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன், அவருடைய பதுமபாதம் அணிதினமும் பணிகின்றேனே. எவருடைய அருளால் யானே எங்கும் ஆம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன், அவருடைய பதுமபாதம் அணிதினமும் பணிகின்றேனே. அவருடைய பதுமபாதம் அணிதினமும் பணிகின்றேன்னா அவருடைய குருநாதரான நாராயண தேசிகருடைய பாதங்களை, அந்த பாதங்கள் என்னது? தாமரை இதழ்கள் போன்று இருக்கக்கூடிய அந்த பாதங்களை நான் தினமும் பணிகின்றேன், தினமும் வணங்குகின்றேன், தினமும் சரணடைகின்றேன். எதற்காக? என்ன அவர் எனக்கு பண்ணாரு? எதுக்காக நான் டெய்லியும் அவரை நமஸ்காரம் பண்ணணும்? அவர் எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு? அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு? எவருடைய அருளால். எவருடைய அருளால் என்னது? என்னுடைய குருவோட அருள்னால, அவருடைய கருணையினால, அவருடைய கைடன்ஸ்னால, அவரால எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் என்னது? யானே எங்குமாம் பிரம்மம், நான் எங்குமா பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை அவருடைய அருளாலே அடைந்தேன். இருப்பது எங்கும் பிரம்மமே, அந்த பிரம்மமே நான், ஞானே பிரம்மம், பிரம்மம் தான் எல்லாம், ஏகமாக இருப்பது அதுதான் என்ற அந்த அனுபவம் எனக்கு பெறப்பட்டது, அனுபவிக்கப்பட்டது, உணரப்பட்டது. அந்த அறிவு எனக்கு கிடைத்தது. அது யாருடைய அருளால்? என்னுடைய குருநாதருடைய அருளால். என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து, எல்லாம் பிரம்மம் என்ற அந்த ஞானம் எனக்கு ஏற்பட்டதுடன் எனக்குள்ளே கவருடைய புவனம், புவனம் என்றால் உலகங்கள், மேலேழு உலகங்கள், கீழேழு உலகங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் நரகலோகங்கள்னு சொல்றோம், மேல இருக்கிறதெல்லாம் சொர்க்கலோகங்கள், மற்ற அதுக்கு மேல இருக்கக்கூடிய சத்திய தப ஜன எவ்வளவு லோகங்கள் இருக்குல்ல, 7 லோகங்கள், மேலேழு கீழே 14 லோகங்கள். கவருடைய என்ன? வேறுபாடுகளுடைய, பிரிவுடைய, வெவ்வேறு டிஃப்ரெண்டான உலகங்கள் இருக்குல்ல, அததான் சொல்றாரு. கவருடைய இந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான லோகங்கள், இந்த பூமி மட்டும் கிடையாது, சொர்க்கம் மட்டும் கிடையாது, நரகம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேல கீழே இருக்கக்கூடிய என்னென்ன லோகங்கள் இருக்கோ எல்லா வேறுபாடுகளை கொண்ட இந்த எல்லா உலகங்களும் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து. கற்பிதம் என்றால் என்னது? ஒரு கற்பனை, அது கற்பிக்கப்பட்டது, இல்லாததை இருப்பதாக கற்பனை செய்யப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது, இல்லாததை இருப்பதாக மாற்றாக பொய்யாக உணரப்பட்டது, கற்பிதம் என்று அறிந்து அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப சுபாவமானேன். சுவரிடை வெளி போல் அப்படின்னு என்னது? சுவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்தை போல. எதற்கு இந்த உதாரணம் இங்க கொடுக்கிறாரு? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா சுவருக்குள்ளேயும் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அங்க ஆகாசம் இருக்குது. ஆகாசம் இல்லாத இடமே கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? நம்மளுடைய வாளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஆகாசம் இருக்கின்றது. அதே போல இந்த சுவர் எதுக்குள்ள இருக்குன்னா ஆகாசத்துக்குள்ளதான சுவரே இருக்குது. இந்த மொத்த ஆகாசத்துக்குள்ளதான் பூமி இருக்கு, அந்த பூமிக்குள்ளதான் நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு இருக்க சுவர் அதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப ஆகாசத்துக்குள்ளதான் சுவரே இருக்குது.
அந்த சுவருக்குள்ள ஆகாசம் இருக்கானா அதுக்குள்ளயும் இருக்குது. அப்ப ஆகாசம் இல்லாத இடம் எங்க இருக்குது? எங்கேயுமே கிடையாது. அதுபோல என்னுடைய இதய ஆகாசத்திலே எப்பொழுதும் சாட்சி மாத்திரமா இருக்கின்ற பிரம்மமும் உள்ளே இருக்கின்றது. அந்த பிரம்மத்துக்குள்ளதான் நானே இருக்கேன். புரியுதா இல்லைங்களா? வெளியில இருக்க ஆகாசத்துக்குள்ளதான் வீடே இருக்கிற மாதிரி பிரம்மத்துள்ளதான் எல்லாமே இருக்குது. அந்த அந்த இறைவனானவன், இறை சக்தியானது என்னுடைய இதய ஆகாசத்துக்குள்ளேயும் இருக்குது. எப்படி ஒரு சுவருக்குள்ள ஆகாசம் இருக்குது போல, சுவரிடை வெளி போல் யானே எங்கு என் சொரூபம் சுபாவம், யான் என் சொரூப சுபாவம் ஆனேன். அப்ப என்ன அர்த்தம்னா, என்னுடைய இதய ஆகாசத்துக்குள்ள என்னுடைய அந்த கரணத்துல எனக்குள்ள சாட்சியா இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது. அந்த இறைசக்தி தான் நான் என்றும், நான் என்று எனக்குள்ள வச்சிருக்க இந்த உணர்வானது அதுதான் என்றும், அதுதான் எனக்குள்ளே இருக்கிறது என்றும், இதர ரெண்டுக்கும் வேறுபாடுகள் அல்ல, எங்கும் நிறைந்து எல்லாமுமாக இருக்கக்கூடிய அந்த சொரூப சுபாவத்தை நான் ஆனேன். அந்த சொரூப சுபாவமாக நான் என்ன பண்ண உணர்ந்தேன். அந்த மெய்ஞான அனுபவம், ஞான அனுபவம், அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க சொல்றாரு. இப்ப நம்ம படிக்கக்கூடிய ஆச்சாரியர் ஞானியா அஞ்ஞானியா நம்ம தெரியாம நாம பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தோம்னு நினைச்சுங்க. அவர் பாட்டுக்கு அவருடைய ஹோம் ஸ்டோரி, அவருடைய பர்சனல் ஸ்டோரியை எழுதி வச்சுட்டே போனாருன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஞான அனுபவம் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. யார் மூலியமா எனக்கு கிடைச்சிச்சு? என்னுடைய குருநாதருடைய வழிகாட்டியின் மூலியமாக, அவருடைய கருணையினால, எவருடைய அருளால் அங்க சொல்லிடுறாருல, எனக்கு இந்த அனுபவம் நடந்தது. நான் பிரம்ம அனுபவமாக, பிரம்மமாக, நான் அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவம், என்னுடைய சொரூபம் சுபாவம், அதோட சுபாவம் என்னவோ அதை நான் அதே மாதிரி நான் ஆயிட்டேன். இருப்பாக, சச்சிதானந்தமாக, ஆனந்தமாக, அறிவு சொரூபமாக நான் ஆனேன். அப்படி எனக்கு யார் இதற்கு உதவியாக இருந்தார்களோ, வழிகாட்டினார்களோ, அவருடைய பதும பாதம் அனுதினமும் பணிகின்றேனே. தினமும் அவருடைய பாதங்களை நான் என்ன பண்றேன்? நமஸ்கரிக்கின்றேன். அகங்காரம் வந்துடக்கூடாதுல்ல. ஞானம் வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? ஸ்பிரிச்சுவல் அகங்காரம் வந்துடும். எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனா இங்க என்ன பண்றாரு? குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரோட போட்ட பிச்சை, அவருடைய கருணை, அவர் இல்லாட்டினா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அவருடைய கருணை இருக்கு. ஏன்னா அவருடைய மானசீகமா அவருடைய ஆணையினாலதான் இவர் தமிழ்லயே இந்த புத்தகத்தை எழுதுறாரு. நான் என்ன பண்றது உங்களுக்கு கைமாறான்னு நினைக்க கேட்கும் போது அவர் நீ உனக்குள்ள என்ன உணர்ந்தையோ, அந்த அனுபவத்தையோ, என்ன தெரிந்து கொண்டையோ அது அனைத்தும் தமிழிலே பாடலாக எழுதுன்னு சொல்லி அவருடைய குருநாதருடைய ஆணையின்படிதான் என்ன பண்றாரு? இவரு கைவல்ய நவநீதம்ங்கிற இந்த மொத்த மெய்ஞான நூலையும் எழுத ஆரம்பிக்கிறார். அதனால இங்க அதை என்ன பண்றாரு? அவருடைய குருவுக்கு நமஸ்காரம் பண்றாரு. அப்ப நிர்குண பிரம்மமான உருவமற்ற இறைவனுக்கு நமஸ்காரம், உருவத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு நமஸ்காரம். சோ காட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மாஸ்டருக்கு வந்துட்டார், குருவுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டாரு. இப்ப அதோட பண்ணாரோ போதுமா? அடுத்து என்ன சொல்றாரு? 4வது பாடல்ல பாருங்க. என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. என்ன ஒரு அருமையான ஒரு பாடல். குருவையும் ஈஸ்வரனையும் ஈசனையும் ஒண்ணுன்றது இங்க கீழே சொல்லிடுறாரு. கடைசி லைன்ல பாத்தீங்க, என்னுடைய குருவாய் தோன்றும், எனக்கு குருவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனே. குருவும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான், அவங்களுக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது, ரெண்டுமே ஞானஸ்வரூபம் தான். அப்படி இருக்கக்கூடிய குருவா எனக்கு முன்னாடி தோன்றிருக்கவரும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவரும் ஒண்ணுதான். அவர்களை நான் என்ன பண்றேன்? இறைஞ்சினேன்னா வணங்குகிறேன், வழிபடுகின்றேன், நமஸ்காரம் செய்கின்றேன். எதற்காக? என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் அப்படின்னு என்னது? என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, இந்திய அப்படின்னா இந்திரியங்கள் என்ற அர்த்தம். தமிழ்ல வரும்போது இந்திரியங்கள், என்னுடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னா கருவிகள் என்ற அர்த்தம். செயலை செய்யக்கூடிய கருவிகள், அறிவை பெறுகின்ற கருவிகள். இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்னன்னா பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வு என்ற சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்த என்று சொல்லக்கூடிய
5 இந்திரியங்கள் அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் என்பது என்னது? கை, கால், அதாவது எடுத்தல், நடத்தல், குறி, குதம், வாக்கு. இப்ப நான் பேசுறேன்ல, கழிவுகளை வெளியேற்றுது இல்ல, இனப்பெருக்கத்துக்கு, இந்த செயல்களை செய்யக்கூடிய கருவிகளுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். அப்ப இந்திரியங்கள் 10, அதோடு சேர்ந்து பிராணனும் வந்துருது. பிராண, அபான, வியான, சமான, உத்தான என்ற 5 பிராணன்களும். சரீரம் எல்லாம், இங்க எல்லாம்ன்ற வார்த்தை வந்துருச்சுனாலே இதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் அடங்கும். என்னென்ன சரீரம் இருக்கு? என்னுடைய எலும்பு, மஜ்ஜை, ரத்தம், சதை, மயிரால் ஆன இந்த ஸ்தூல சரீரம். இதற்கு பேர் என்னது? கிராஸ் பாடி, ஸ்தூல சரீரம் என்று சொல்லுவோம். இந்த ஸ்தூல சரீரமும், இந்த ஸ்தூல சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சூட்சம சரீரமும், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரண சரீரம். என்னங்க இந்த வார்த்தையெல்லாம் புதுசா இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். இதுக்கான அர்த்தத்தை எல்லாம் பின்னாடி பார்க்க தான் போறோம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய பிராணங்கள், என்னுடைய ஸ்தூல சரீரம், என்னுடைய சூட்சம சரீரம், என்னுடைய காரண சரீரம், என்னுடைய அவஸ்தைகள் ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி, என்னுடைய கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷங்கள், 5 கோஷம், இது எல்லாம் என்னுடைய அறிவினாலே, என்ன உடம்பு, என் மனசு, என் புத்தி நான் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் என் அறிவினாலேயே, வேற ஒருத்தரோட அறிவை வாங்கி நம்ம என்ன பண்ணல, என்ன கிளீன் பண்ணல, என் புத்தியை வச்சே என் புத்தியை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சரி பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி. இரவினா சூரியன் என்ற அர்த்தம். சூரியன் முன்னாடி எப்படி பனிக்கட்டிகள் உருகுவது போல என்னுடைய அறிவினாலே என்னுடைய பந்தங்களாகிய என்னுடைய வாசனைகள், என்னுடைய பற்றுகள், என்னுடைய அனைத்து இந்த மாதிரியான திருஷ்யங்கள் என்று சொல்லுவோம். என்னது? அனாத்மா விஷயங்கள், மனம், புத்தி, இந்திரியங்கள், இது எல்லாம் என்னுடைய அறிவினாலேயே சூரியன் முன்னாடி ஒரு பனிக்கட்டி இருந்தா எப்படி உருகி காணாமல் போவது போல இரவி முன் இமமே ஆக்கி, அதெல்லாம் நான் என் புத்தின்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் மனசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் இந்திரியம் நினைச்சிட்டு இருந்தேன், நான் சரீரம் நினைச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் அறிவினாலேயே என்னை திரும்பி பார்க்க வச்சு என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய, எனக்குள்ள இருக்கிறதும் உனக்குள்ள இருக்கிறதும் ரெண்டும் ஏகம், ஒன்றுதான் என்று ஐக்கியம். புரியுதா இல்லைங்க? ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் குருவாகி இருக்கிற உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் எனக்குள்ள இருக்க ஆத்மாவும் வெளியில எங்க இருக்கக்கூடிய எல்லாமும் ஒண்ணுதான். என்னுடைய நீயும் நானும், நானும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஆத்மாங்கிற அந்த அர்த்தத்து வரும். என்னுடைய அப்படின்னா இந்த சரீரத்துல இருக்கிற நானு, ஆனா அதுக்கு சாட்சியா இருக்கிறது உள்ள என்ன இருக்குன்னா ஆத்மா இருக்குது. நீயும்னா உனக்குள்ள இருக்கிற ஆத்மா. இப்ப இந்த மொத்தமா எல்லாத்துக்கும் சர்வ சாட்சியா இருக்கிறது ஒன்றுதான், அது ஆத்மா, கான்சியஸ்னஸ். அது காமன், அது ஆதாரம், அது சச்சிதானந்தம். அது எனக்கும் உனக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. நான் சரீரத்திலே வேறுபட்டவன், உருவத்திலே வேறுபட்டவன், மனதிலே வேறுபட்டவன், புத்தியிலே வேறுபட்டவன், இந்திரியங்களிலே வேறுபட்டவன். நீயும் என்னது? உருவம், சரீரம், இந்திரியங்கள் எல்லாத்திலும் வேறுபட்டவன். ஆனால் 2 பேருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஒன்றுதான். சைத்தன்யத்திலே நாம் அனைவரும் ஒன்றுதான், சைத்தன்யம் ஒன்றுதான் இருக்கின்றது. அதுதான் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய. 2 கிடையாது, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதனால 2ங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா இங்க எப்படி சொல்றாருன்னா, நீ நான் எல்லாமே ஒண்ணுதான், இருப்பது அனைத்தும் சைத்தன்யமே, சத்தியமே என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேன்னு. இப்படி எனக்குள்ள புரிய வைப்பதற்கு எனக்கு குருவா தோன்றி எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு மாற்றத்தை, அப்ப அவருடைய அனுபவத்தை இங்க சொல்றாரு 2 பாடல்ல. எனக்குள்ள என்ன பிரம்ம அனுபவம் ஏற்பட்டுச்சு, அதை என்ன டீட்டெயிலா போய் எப்படி நான் கடந்து வந்தேன், எனக்குள்ள மாற்றத்தை எவ்வாறு கடந்து வந்தேன் என்று இதை இங்க என்ன பண்றாரு? நமக்கு சொல்லுகின்றார். நல்லது. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் செல்லுவேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்டா
பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. இதுதான் 5வது பாடல். இப்ப இந்த பாடல் என்ன பண்ண போறாருன்னா அனுபந்த சதிஷ்டத்தை ஆரம்பிக்கிறார். யாருக்கு இந்த பாடல் இதை நான் சொல்ல போறேன், இங்கதான் முக்கியமா வர நம்ம ஆரம்பத்துல பேசுனது இங்கதான் வருது. மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. மந்தரும் அப்படின்னா என்னன்னா மந்த புத்தி உடையவர்கள். நம்ம தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் திரும்பி எல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம இப்பதானே ஸ்டார்டிங்ல இருக்கிறோம். நம்ம உடனே உத்தமர்களாக இருக்கிறோம், மத்தியமமாக இருக்கிறோம். 3 அதிகாரிகள் இருக்காங்க, உத்தம அதிகாரி, மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரின்னு. ரொம்ப ஸ்பார்க் சொன்ன உடனே டப்புன்னு அப்படியே ஸ்பார்க் ஆகுறது வந்து உத்தம அதிகாரி. சொன்னா கொஞ்சம் யோசிச்சு ரெடி ஆகுறது வந்து மத்தியம அதிகாரி. கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன சொன்னாலும் உள்ள புரியாம அப்படியே இருக்கிறது வந்து மந்த அதிகாரி. சோ நம்ம எல்லாம் என்ன கேட்டகரியில இருக்கோம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொன்னா தப்பாயிடும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாருக்கு இந்த கைவல்ய நவநீதத்தை சொல்ல போறேன்? நான் உயர்ந்த ஒரு அதிகாரியா இருக்கவனுக்கு நான் சொல்லல, மத்தியம அதிகாரிக்கு சொல்லல, மந்த அதிகாரிக்கு சொல்ல போறேன். அது நீ எவ்வளவு தத்தியாரு, எவ்வளவு உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்லப்பா, அததான் உன 3rd கேட்டகரியில வச்சிட்டேன்ல. உனக்கும் உணரும் மாதிரி நான் இந்த வஸ்து தத்துவம் சொல்வேன்னு, இந்த உண்மை சத்தியத்தை உனக்கும் புரியுற மாதிரி இந்த கைவல்ய நவநீதத்துல சொல்ல போறேன். அப்ப இது நமக்கான நூல் தானே, அதுல நம்ம தெளிவாயிரணும். புரியுதா இல்லைங்களா? ஐயோ எனக்கு இதெல்லாம் புரியுமான்னு தெரியலையே, இந்த பாட்டெல்லாம் இப்படி இருக்குதே, தமிழ்ல தான் இருக்குது, சான்ஸ்கிரிட் கூட இல்ல, தமிழ்ல இருக்க பாட்டு அதுக்கான விளக்கம் தான். சோ இப்ப இதுல என்ன சொல்றாரு? அந்தமும் நடுவும் இன்றி, ஆதியும் இன்றி, முடிவில்லாதது, நடுமை இல்லாதது, நடுவில்லாதது, தொடக்கம் இல்லாதது. வான் போல், வானத்திற்கு எல்லையே கிடையாது, தொடக்கமோ முடிவோ கிடையாது இந்த ஆகாசத்துக்கு. அதுபோல தொடக்கமும் நடுவும் முடிவும் இல்லாமல் சந்ததும் ஒளிரும், அணுதினமும் எப்பொழுதும் உள்ளுக்குள்ள பிரகாசமாக விளங்கி கொண்டே இருக்கக்கூடிய அறிவு சொரூபமாக இருந்து கொண்டே, எப்பொழுதும் தொடக்கம் இல்லாம நடுவில்லாம முடிவில்லாம எப்பொழுதும் அறிவு சொரூபமாக இருந்து கொண்டிருக்கும் ஞான சத்குரு பாதம் போற்றி. இங்க மீண்டும் அவருடைய குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஞான சத்குரு புரிதலுங்க, ஞானத்துல இருக்கக்கூடிய, எப்பொழுதும் அந்த ஞானத்திலேயே இருக்கக்கூடிய, துரியத்திலேயே, அந்த துரியாதித்த அனுபவத்திலேயே, அந்த அறிவு சொரூபமாகவே பிரம்மமாகவே சமாதியிலேயே, சர்வகல்ப சமாதியிலே இருக்கக்கூடிய சத்குரு, அனைத்தும் அறிந்த குருவான என்னுடைய குருவுக்கு நான் என்ன பண்றேன்? நமஸ்காரம் பண்றேன். அப்ப ஏற்கனவே சொன்னது பாடல் போல இந்த குருவுக்கு 2 வார்த்தைகள் 2 லைன்ல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, பந்தமும் வீடும் காட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பந்தம்னா என்னது? எதெல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட், எதுல எல்லாம் நம்ம பந்தப்பட்டிருக்கிறோம், எதுல எல்லாம் நம்ம சிக்கி இருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு பிரச்சனை தெரிஞ்சதான் நம்ம வெளியே வந்துருவோமே, நமக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியலையே. பந்தம்ங்கும் போதே நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ள போட்டுற வேண்டியதுதான், அந்த கேட்டகரியில வந்துடும். எனக்கு வீடு பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, எனக்கு கணவன் பிரச்சனை, சொந்தம் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாமே பந்தங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருது. பந்தம்னு இருந்தாதான் பிரச்சனைக்கான விதையே அதுல இருந்துதான் மரமா முளைக்கிறது. அப்ப நான் எதுல எல்லாம் பந்தப்பட்டிருக்கிறேன், எதெல்லாம் நான் சிக்குண்டு இருக்கின்றேன் அப்படின்னு எனக்கு சொல்றதும், வீடும் காட்ட. வீடும் என்றால் பிறவியில்லா நிலை, மோட்சம், புரியுதா இல்லைங்களா? முக்தி நிலை, அதுதான் வீடுன்னு சொல்லுவோம். அப்ப எதுல நான் சிக்குண்டு இருக்கிறேன், எதுல இருந்து நான் எப்படி வெளிவர்றது, எப்படி அதை அடையிறதுன்றத எதை காட்டுது? பந்தமும் வீடும் காட்டுறது எதுனா, பரந்த நூல் பார்க்க மாட்டார். பரந்த நூல் அப்படிங்கிறது வந்து வாஸ்டாக, எங்கும் விரிவாக எல்லா இடத்திலும் இருக்கின்ற அந்த மெஞ்ஞானத்தை சொல்லுகின்ற வேதாந்த சத்தியங்களை கொண்ட நூல்களை தான் பரந்த நூல் அப்படின்னு சொல்றாரு. சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம்னு சொல்லுவோம். சூத்திரம் என்பது சுருக்கமாக ஒரே வார்த்தையில் அந்த சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க. பாஷ்யம் என்பது அதுல இருந்து கொஞ்சம் பொருள்களை விளக்கி சொல்லியிருப்பாங்க. வார்த்திகம் என்பது வந்து இன்னும் டீட்டெயிலா அதை வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் பிரித்து மிக வெவ்வேறு விதமாக, பிரகடன கிரந்தம் சொல்லுவோம், தத்துவ போதம் போன்ற வெவ்வேறு விதமான கிரந்தங்கள் இன்னும் டீட்டெயிலா சொல்வது. அப்ப இந்த எல்லா விதமான அந்த ஞான நூல்களை எல்லாம் இந்த 3 கேட்டகரியில தான் போட முடியும்: சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம். அப்ப அந்த பரந்த நூல் அப்படிங்கிறது இது 3 உள்ளடக்கம்.
அல்லது வேதாந்த எல்லா நூல்களையும் எடுத்துக்கொள்ளலாம், உபனிஷத்தை எடுத்துக்கொள்ளலாம், கீதை எடுத்துக்கொள்ளலாம், என்னென்ன நூல்கள் இருக்கோ, ஏன் லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கு, மகரிஷிகள் எழுதிட்டு போயிருக்காங்க. உபனிஷத்துக்களே 1008 உபனிஷத்துக்கு மேல இருக்குது. அப்ப இவ்வளவு நூல்கள் இருக்குது, எதை பத்தி சொல்லுது? நீ உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாரு, ஈஸ்வரன் யாரு, ஜகம்னா என்ன, இறைவன்னா என்ன, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, ஞானம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, லோகங்கள் என்ன, என்னென்னலாம் இருக்கோ, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா. இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையான நூல்கள் இருக்குது. ஆனா இந்த நூல் எல்லாம் பந்தத்தையும் மோட்சத்தையும் சொல்லுது. இதை யாரும் பார்க்க மாட்டான். மந்தருக்கு எங்க புரிய போகுது? இதெல்லாம் போய் படிச்சு, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் சாமி, இவ்வளவு பெரிய நூலெல்லாம் படிச்சு எங்களை எல்லாம் புரிய சொல்றீங்க, இதெல்லாம் எவ்வளவு சிக்கல். உங்களுக்கு அழகா அப்படியே ஒரு டீஸ்பூன்ல அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு அப்படி நாங்க ஒரு தேன் சாப்பிட்ற மாதிரி, அழகா சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு இருக்கா அப்படின்னு நம்ம ஆளுங்க எப்படி கேட்கறது போல இந்த மாதிரி எவ்வளவோ விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மந்தரும் உணருமாறு இதெல்லாம் எல்லாருக்கும் எங்க போய் புரிய போகுது? புரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? படிக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால அதுல சொல்லியிருக்க விஷயத்தெல்லாம் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே, அதெல்லாம் மந்த புத்தி உடையவங்க நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி, உங்களுடைய புத்திக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இங்க அந்த உண்மை சத்தியத்தை விளக்கி சொல்ல போகின்றேன். அப்ப அனுபந்த சதிஷ்டியத்துல யாருக்குன்னு சொல்லிட்டாரு? மந்த புத்தி இருக்கக்கூடிய நமக்கு. என்னத்தை சொல்ல போறாரு? வஸ்து தத்துவம்னா என்னது? சத்தியமான மெய்பொருளாகிய அந்த பிரம்மத்தை பற்றியும், அந்த எல்லாமல்ல சக்தியை பற்றியும், நிர்குண பிரம்மத்தையும் அனைத்தையும் சொல்ல போறார். அப்ப விஷயம் என்னன்னா மெஞ்ஞானம். யாருக்குன்னா அதிகாரி யாருன்னா நம்ம தான். மந்த புத்தி இருக்கக்கூடிய யார் அதிகாரி? இது ரெண்டும் சொல்லியாச்சு. இதுக்கான சம்பந்தம் என்ன? அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்ல போறார். இதனால பலன் என்ன? அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்ல போறார். அந்த ஆயிரம் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய 7 பாடல்கள்ல இப்ப நாம 5வது பாடல் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்? படித்திருக்கின்றோம், அதற்கான அர்த்தத்தை பார்த்திருக்கின்றோம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும், உள்ள என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பாடலை மட்டும் ஒரு வாட்டி நான் படிச்சிடுறேன். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம், தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும், என் நிலங்களினும் இயக்க 7 நிலம் அவற்றின் மேலாம், நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி, ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும், பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே, எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால், கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து, சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன், அவருடைய பதுமவாதம் அணிதினமும் பணிகின்றேனே, என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய, என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே, அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா, மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. ஓகேங்களா? சோ இந்த 5 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். இந்த பாடல் தமிழ்ல தான் இருக்குது. நீங்க கொஞ்சம் முயற்சி செய்து இதெல்லாம் படிச்சு இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி, இந்த பாடலை எப்பொழுதும் மனசுல நீங்க என்ன பண்ணிக்கணும், இது வச்சுக்கணும். எப்படி சோஸ்திரம் சொல்ற மாதிரி, சஹஸ்ரநாமாவளி சொல்ற மாதிரி இந்த பாடல் எல்லாம் ரொம்ப எளிமையான பாடல். இந்த பாடெல்லாம் படிச்சு என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கான அர்த்தங்களையும் இந்த புத்தகங்களை பத்தி இப்ப நம்ம சொல்லியிருக்க இந்த கிளாஸ்ல இருந்து திருப்பியும் எடுத்து கேட்டு உள்ள புரிஞ்சுக்குங்க. ஸோ நமக்கு இன்றைய வகுப்பானது இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னும் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன 2 பாடல் இருக்கு. பட் இருந்தாலும் அடுத்த வார வகுப்புல அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். ஸோ நம்ம இன்றைக்கு கைவல்ய நவநீதம் என்ற இந்த மெஞ்ஞான நூலில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் அவருடைய குருவின் ஆணைக்கு ஏற்ப எழுதப்பட்ட கைவல்ய நவநீத மோட்சத்திற்கான ஞான வழி அறிவு, நவநீதம் என்றால் வெண்ணெய், புதிது, அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த மோட்சத்திற்கான இந்த நூலை நாம் அறிமுகமாக நிர்குண பிரம்மத்தை பற்றிய பாடலும்,
சர்க்குண பிரம்மத்திற்கு உண்டான நமஸ்காரமும், குருவிற்காக 2 பாடல்களை கொடுத்து அவருக்கு நமஸ்காரமும், குருவினால் எனக்கு என்ன நடந்தது, எனக்குள் எப்படி அனுபவங்கள் நடந்தது, எப்படி இருந்து நான் தெளிவாகினேன், என்னுடைய மனம் புத்தியிலிருந்து எப்படி நான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நடந்தது என்று சொல்லி குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, இதை நான் யாருக்கு சொல்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சொல்லி என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற வரைக்கும் நீங்க வந்து நிப்பாட்டியிருக்காரு. சரியா? அடுத்து இதுல என்ன பலன் கிடைக்கும், இது அது சார்ந்து இதுல என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது இன்னும் டீட்டெயிலா அடுத்த 2 பாடல்ல சொல்லி, அதுக்கடுத்து தத்துவ விளக்க படலமும் சந்தேகம் தெளிதல் படலமும் அதற்கடுத்து ஆரம்பிப்போம். நல்லது.